ஹாய் எவ்ரிவன். இந்த காணொளியின் மூலம் பல அரிய தகவல்கள் உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாம் அனைவருக்குமே நன்றாக தெரியும், 2025 வருடம் மார்ச் மாதம் கடைசி ஏப்ரல் மாதத்தின் முதல் தொடக்கத்தில் சனி பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. அதாவது இப்பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகம் மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஒரு புதிய தொடக்கத்தை மீனத்தில் அவர் ஆரம்பிக்க இருக்கிறார். ராசி மண்டலத்தின் கடைசியான ராசி என்பது மீனம். இந்த மீனத்தில் அவரது பயணம் முடிந்து விட்டது என்றால் முழுவதுமாக ஒரு வட்டம் முடிந்து பிறகு மேஷத்தில் அவர் தொடங்குவார். பொதுவாக ஒரு ராசியில் 2.5 வருடம் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் கும்பராசியில் கிட்டத்தட்ட வக்கரம் அதிசாரம் என்று 3 வருடங்கள் தங்கிவிட்டார். மகரம் கும்பம் இந்த 2 ராசியுமே சனி பகவானுக்கு சொந்த வீடு. இப்பொழுது காலபுருஷ ராசி சக்கரத்தின் கடைசி ராசியான மீனத்தில் அவர் சஞ்சாரம் செய்யவிருப்பது என்பது சனி என்ற கிரகம் தனது சொந்த வீட்டை விட்டு குரு பகவானின் வீட்டுக்கு வரவிருக்கிறார். இதனால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கவிருக்கிறது? பிளானட் ஆஃப் டெஸ்டினி என்று இந்த சனி என்ற கிரகத்தை குறிக்கப்படுவது உண்டு. அதாவது விதியில் ஏற்படக்கூடிய அந்த முக்கியமான மாற்றங்கள் இந்த சனி பகவானுக்கு தொடர்பு இருக்கிறது. இதனால்தான் கைரேகை சாஸ்திரங்களில் கூட இந்த நடுவிரல் என்று சொல்லக்கூடிய விரலுக்குண்டான ரேகையைத்தான் லைன் ஆஃப் டெஸ்டினி என்று அழைப்பார்கள். இந்த நடுவிரல் தான் சனி பகவான் குறிக்கக்கூடிய விரலாகும். இந்த குருவின் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனிக்குண்டான பலன்களுக்கு எங்கே நாம் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த விஷயங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும், மேலோட்டமா நீங்கள் இப்பொழுது நல்லா இருப்பீர்கள், நீங்கள் இப்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பலன்களை முடிந்தவரை துல்லியமாகவே இந்த பலன்களில் நாம் பதிவிடவிருக்கிறோம். எனவே முழு பலனையும் நீங்கள் கிரகித்துக் கொண்டு பயனடைய வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் மைய நோக்கம். மேஷராசியை பொறுத்தவரை மேஷராசிக்கு இது விரய சனி, அதாவது 7.5 சனியின் தொடக்க காலம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது இவர்களது ராசிக்கு 12ஆம் வீடு மீனம். மீனத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் மேஷராசிக்கு 7.5 சனியின் தொடக்கம். ஒருவேளை அவர்கள் இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் அவர்கள் 7.5 சனியில் பிறப்பார்கள். நடுவயதினவர்களாக இருந்தால் ஒருவேளை அவர்களுக்கு ஒரு 27, 28 வயது அல்லது 29 வயது கூட இருக்கும். இல்லை என்றால் ஒரு 57, 58 வயது காலகட்டமாக கூட இருக்கும். இந்த சனி என்ற கிரகம் 7.5 சனியின் தொடக்கமாக வரும் பொழுது, விரய சனியாக வரும் பொழுது வழக்கத்தை விட கொஞ்சம் அவர்களுக்கு செலவுகள் என்பது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். எந்தெந்த விஷயத்தில் என்று நாம் பார்க்க இருக்கிறோம். இங்கு மீனத்தில் குருவின் நட்சத்திரம், சனியின் நட்சத்திரம், புதனின் நட்சத்திரம் ஆகிய 3 நட்சத்திரங்களும் இருக்கிறது. இங்கு குரு என்பது 9, 12ஆம் வீடுகளின் அதிபதி. இதனால் பித்துரு வர்க்கம், இவர்களது தந்தை வகையரா, தந்தையின் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாட்டு தொடர்புக்குண்டான விஷயங்கள், அதாவது வெளிநாட்டில் போய் தொழில் தொடங்குவது அல்லது வெளிநாட்டில் தொழில் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் சனியின் நட்சத்திரம் உத்திரட்டாதியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது மேஷத்திற்கு 10ஆம் பாவத்திற்கும் 11ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக இந்த சனி என்ற கிரகம் வருவதனால் இவர்களது தொழில் மற்றும் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். புதுசாக கிரெடிட் கொடுப்பது, தெரியாத பார்ட்டிகளுடன் இவர்கள் வியாபாரம் செய்வது, இது போன்ற விஷயங்களை அவர்கள் கவனமாக கையாள வேண்டும். மேலும் அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு ஆர்டரை விட்டு விடுவது போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த சனியின் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஏற்படும். அதனால் இந்த காலகட்டங்களில் தொழிலை மிகவும் கவனமாக, புதுசா பிரான்ச் போடுற மாதிரி எல்லாம் இல்லாமல் என்ன இருக்கிறதோ அதை மட்டும் வைத்து ரெகுலரான கிளைண்ட்டுகளுடன் மட்டும் வியாபாரம் செய்து கவனமாக இவர்கள் இதனை கையாள வேண்டும். பிறகு
இந்த சனி பகவான் புதனின் நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது மேஷத்திற்கு புதன் என்ற கிரகம் 3, 6 அதிபதிகளாக வருவதனால் இவர்களது முயற்சி, சகோதரம் மற்றும் கடன், அதாவது ஒரு கடன் வாங்கி இருப்பார்கள், வேறொரு புது கடன் வாங்கி பழைய கடனை அடைக்கிறேன் என்று சொல்லி இவர்களுக்கு தெரியாமலேயே புது கடனில் பாரம் அதிகரித்துக் கொள்வார்கள். பம்பு வழக்கு போன்ற விஷயங்களில் ஒரு மந்த போக்கு. புதிதாக ஒரு விஷயத்தை முயற்சி செய்கிறேன், ஏனென்றால் முயற்சி ஸ்தானத்திற்கும் அதிபதியாக சனி வருவதனால் புதிதாக நான் ஏதோ ஒன்றை முயற்சி செய்கிறேன் என்று வழக்கத்துக்கு மாறான பாதைகளில் செல்லாமல் இருப்பது புத்திசாலித்தனம். சகோதரர்கள் அவர்களுடன் ஈடுபாடு, அவர்களுடன் உடன்பாடு, அவரவர் சூழ்நிலையை அனுசரித்து அதற்கேற்றார் போல் புத்திசாலித்தனமாக இவர்கள் கையாள வேண்டும். இந்த 3ஆம் இடம் என்பது மேலும் ஒரு இடம் நம் கையை விட்டு போவதையும் குறிகாட்டுகிறது. ஒரு இடத்தை விற்பதற்கு முயற்சி செய்திருப்போம், கடைசியாக வர வேண்டிய அந்த ஒரு செட்டில்மெண்ட் பேமெண்டில் ஒரு ஏமாற்றம் அல்லது தள்ளி போகும் போன்ற சூழ்நிலை, அதனால் வம்பு வழக்கு என்ற ஒரு அமைப்பு கூட இவர்களுக்கு ஏற்படும் காலகட்டமாக இருக்கிறது. இப்பொழுது நான் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களையும் அவர்கள் கவனமாக கையாள வேண்டும். மேலும் 12ஆம் இடம் பாதங்களை குறிக்கிறது. இதனால் தீவிரமாக உடற்பயிற்சி செய்பவர்கள் பாதங்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும், கால்வலி வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இரவு நேரங்களில் குழப்பங்கள் கொஞ்சம், அதாவது அந்த சயனஸ்தானம் என்பதும் 12ஆம் இடம். சயனத்துக்கு நாம் போகக்கூடிய அந்த நேரத்தில் ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். இந்த அனைத்து விஷயங்களுக்கும் இவர்கள் இந்த சனி பகவானுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம், அதாவது சனிக்கிழமைகளில் நவக்கிரகங்களில் திருநள்ளாறு சென்று சனி பகவானுக்கு பிரீத்தி செய்வது புத்திசாலித்தனம். அல்லது மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு செய்வதும் இந்த 7.5 சனியின் வீரியத்தை இவர்களுக்கு பெரிய அளவில் குறைத்து கொடுக்கும். மேலும் கடுமையான உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு அன்னதானம், வஸ்திர தானம், மேலும் வயதில் முதிர்ந்த நபர்களுக்கு கூட இந்த மருத்துவ உதவிகள் செய்வது, வஸ்திர தானம் செய்வது, அன்னதானம் செய்வது இதன் எதிர்மறையான பலன்களை நமக்கு பெரிய அளவில் குறைத்து கொடுக்கும். மேஷராசிக்காரர்கள் பொதுவாக 7.5 சனியின் துவக்கம் என்பதால் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம். ரிஷபராசிக்கு இது லாப சனி. இது நாள் வரை 10ஆம் பாவத்தில் இருந்த சனி இப்பொழுது 11ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய லாபம். காசு மேல காசு கொட்டுகிற நேரம் இது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. நிகரற்ற லாபம், வெற்றி. அதாவது என்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு 10 வாட்ச் தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஆனால் 100 வாட்சுக்கு ஆர்டர் வந்தால் நான் என்ன பண்ண முடியும்? சார், என்னால் சப்ளை பண்ண முடியவில்லை, ஆளை விடுங்கள், மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இதை ஏன் இப்பொழுது நான் சொல்கிறேன் என்றால், அந்த விரிவாக்கத்தை நீங்கள் இப்பொழுதே திட்டமிட்டு விடுங்கள். புதுசாக ஸ்டாஃப்ஸ் போடுறதா இருந்தாலும், பிரான்ச் போடுறதா இருந்தாலும், உங்களது தொழில் துறை சார்ந்த விஷயங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து ஏதாவது பொருள், சரக்கு இறக்குமதி செய்ய வேண்டும் என்றாலும் தயாராக இருங்கள். மேலும் அபிவிருத்தி அடையக்கூடிய காலகட்டம். 11ஆம் வீட்டில் சனி என்பது ரிஷபராசிக்கு 30 வருடத்திற்கு ஒரு முறைதான் வரக்கூடிய அமைப்பு. இதனை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். நுணுக்கமாக பார்க்கும் பொழுது குருவின் நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது, குரு என்பது இவர்களுக்கு 8ஆம் வீடு 11ஆம் வீடு என்பதால் நேரடியாக லாபம், இந்தா வச்சுக்கோ என்று கூரையை பித்து கொண்டு கொட்டக்கூடிய அமைப்பு. கூரையில யாராவது ஒரு காலத்துல பிளாக் மணியை உள்ள வச்சுட்டு வீட்டை காலிப்பட்டு போயிருப்பாங்க. இப்போ பெயிண்ட் அடிக்கலான்னு போகும்போது பணம் கொட்டும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதற்கு நிகரான வருமானம் வரக்கூடிய அமைப்பு. பிறகு சனி சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது, சனி என்பவர் ரிஷபத்திற்கு 10, 9 வீடுகளின் அதிபதி என்பதால் 9 என்பது பித்துர் வர்க்கம், அப்பா வகைரா, பூர்வீகம் சம்பந்தப்பட்டது. ஏதோ எங்கேயோ எப்போ ஒரு இடம் வாங்கி வைத்திருப்பார்கள். இப்பொழுது அந்த இடத்துக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு காலேஜ் வந்திருக்கும், அந்த இடத்துக்கு மவுசு கூடிவிடும். அதன் மூலம் ஒரு நல்ல மதிப்பு என்பது ஏற்படும். தொழில் 10ஆம் வீடு என்பது தொழில் வீட்டுக்கு ரிஷபத்துக்கு சனி அதிபதி என்பதால் 9, 10 அதிபதி 11இல்
9, 10 நட்சத்திரத்தில் கேட்பதற்கே எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது. ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை விட திறமை அதிகமானவர்கள், உங்களை விட நுனிநாக்கில் ஆங்கிலம் நன்றாக பேசக்கூடியவர்கள், உங்களை விட அனைத்து விஷயங்களிலும் மேன்மையானவர்கள் எதிர்புறத்தில் உங்களுக்கு போட்டியாளர்களாக நின்றாலும் அந்த வெற்றி லட்சுமி உங்களிடம், அதிர்ஷ்டம் உங்களிடம். அதனால் தயாராகி விடுங்கள். பிறகு இதே சனி பகவான் புதனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வாக்கினால் வெற்றி. வாக்கு என்பது 2ஆம் வீட்டுக்கு அதிபதி. தனப்பிராப்தம், குடும்பத்தினால் அபிவிருத்தி, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள். பிறகு ரிஷபத்திற்கு இதே புதன் 5ஆம் வீட்டுக்கும் அதிபதி என்பதனால் பூர்வீகம், புத்திரம், மந்திரம், அதாவது இவர்களது வழிபாடுகள் மூலமாக அபிவிருத்தி, குழந்தைகள் மூலமாக அபிவிருத்தி. குழந்தைகள் என்கிற நல்ல ஒரு இடத்தில் செட்டில் ஆகி நன்றாக சம்பாதித்து பெற்றோர்களை பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு. குழந்தைகள் ஏதாவது ஒரு பாடல் பாடியிருப்பார்கள், அல்லது ஏதாவது ஒரு ஷோ செய்திருப்பார்கள், ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைத்து அதன் மூலம் வெளிநாட்டு பயணங்கள், மேலும் மேன்மை போன்ற நிலைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். ரிஷபத்துக்கு ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், காசு மேல காசு கொட்டுகிற நேரம் என்பதுதான் இந்த சனி பயிற்சி. இதை லாப சனி என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. பூரணமாக இந்த வாய்ப்பை உபயோகித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆசைகள் என்னென்னவோ அவை அனைத்தையும் நிறைவேற்றி விடுங்கள். அது வீடு, வாகனம், போக்குவரத்து, லக்ஷரி போன்ற விஷயங்களாக இருந்தால் இதன் மூலம் கண்டிப்பான வெற்றி என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்த்துக்கள். மிதுனத்தை எடுத்துக்கொள்வோம். மிதுன ராசிக்கு 10ஆம் வீட்டில் சனி வருகிறது. கர்ம சனி என்பார்கள். கர்மம் என்பது வேறொன்றும் இல்லை, தொழில், உத்தியோகத்தை தான் அவ்வாறு ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போன்ற வாழ்வு என்றுதான் ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கிறது. மிதுனத்தை பொறுத்தவரை ராசியாதிபதி புதனுக்கு சனி நட்பு கிரகம், இவர் பாக்கியாதிபதி. 9ஆம் வீட்டின் அதிபதி 10ஆம் வீட்டுக்கு வந்தால் அதற்கு பெயர் தர்ம கர்ம அதிபதி யோகம். நிகரற்ற ராஜ யோகத்தை கொடுப்பதற்கு சனி பகவான் தயாராகிவிட்டார். சனி பகவான் உங்களிடம் கேட்கக்கூடியது என்னவென்றால், நான் ரெடி, நீங்க ரெடியா என்றுதான் கேட்கிறார். முடிந்தவரை இதனை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். மிதுன ராசிக்கு 10ஆம் வீட்டில் முதலில் குருவின் நட்சத்திரம், பிறகு சனியின் நட்சத்திரம், பிறகு புதனின் நட்சத்திரம். குருவின் நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களது வாழ்க்கை துணைவரால் யோகம். என்ன சார், என்ன சொன்னீங்க? கேட்கறதுக்கே நல்லா இருக்கே, இப்படிலாம் நடக்குமா? வழக்கமா ஆப்போசிட் தான் நடந்து கொண்டிருக்கிறது. முதல் தடவையா இப்படியும் ஒன்று இருக்கா என்றெல்லாம் யோசிக்காதீர்கள். சாஸ்திரங்களில் அவ்வாறுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு இதே சனி 8ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் அதிபதி என்பதனால் அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது 9ஆம் வீடு என்பது பித்ருஸ்தானம், பாகியஸ்தானம். எனவே உங்களது தந்தை வகையரா, பித்துர் வகையரா, அவர் ஏதோ அந்த காலத்தில் என்னமோ ஒரு பொருளை வாங்கி வைத்திருப்பார். திடீரென்று அந்த பொருளுக்கு ஒரு மவுசு கூடிவிடும். அது ஒரு இடமாக இருக்கலாம், அல்லது நகையாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பொக்கிஷமாக இருக்கலாம். வியாபார கூட்டாளிகளால் கூட உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக ஏற்படும். பிறகு இந்த சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் உங்களாலேயே உங்களுக்கு லாபம் என்பது ஏற்படும். என்ன சார், என்னாலேயே எனக்கு லாபம் ஏற்படும்? ஆம், இந்த ரேவதி நட்சத்திரம் என்பது புதனின் நட்சத்திரம். அவர் சுகஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகிறார். எனவே நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த பழைய வண்டியாக இருக்கலாம், அல்லது பழைய இடங்களாக இருக்கலாம், வீடு மனைகளாக இருக்கலாம். ரொம்ப நாளாக விற்பதற்காக முயற்சி செய்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த சனி பயிற்சி மிதுன ராசிக்கு ஒரு ஜாக்பாட்டான பீரியட். லைஃப் பார்ட்னர், பித்துர் வர்க்கம், தொழில், உத்தியோகம், பாக்கியம், மேலும் உங்களது முயற்சி, உங்களது இடம், வீடு, வாகனம், மனை போன்ற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்பதை போன்ற அமைப்பு. இந்த 2.5 வருட காலகட்டத்தை முற்றிலுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள், வெற்றி. கடகராசியை பொறுத்தவரை ஒரு குட் நியூஸ் என்னவென்றால், அஷ்டம சனி விலகுகிறது.
என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க, அஷ்டம சனி விலகுகிறது. எனக்கு ஒரு நல்லது நடக்குதோ இல்லையோ, எனக்கு ஒரு கெடுதல் முடிகிறது என்றாலே இன்றைய காலகட்டங்களில் நாம் அதனை நல்லது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அஷ்டம சனியில் இது நாள் வரை கடகராசிக்காரர்கள் வெளியே சொல்லிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் இரத்த கண்ணீர், எல்லா பக்கமும் பிரச்சனை, கஷ்டம், பிரச்சனை, கஷ்டம், கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், வீட்டில் இருந்து கொண்டே இல்லை என்று சொல்ல வேண்டிய சூழ்நிலை. போன் வருகிறது, போனை எடுக்க முடியவில்லை, எடுத்து பேசினால் பணம் கேட்கிறார்கள் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுகிறார்கள் என்று வருத்தப்பட்டு தூக்கம் இல்லாமல், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், பிரச்சனை பிரச்சனை என்று வாழ்ந்து கொண்டிருந்த அனைவருக்குமே ஒரு பிரமாதமான நியூஸ் என்னவென்றால், பூரணமாக இந்த சனி என்ற கிரகம் அஷ்டம பாவத்திலிருந்து விலகுகிறது. இதனால் உங்களுக்கு உங்களது புத்திரர்களாக இருந்தாலும், வம்பு வழக்குகளாக இருந்தாலும் ஒரு அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டம். குறிப்பாக இந்த சனி புதனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு, தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன்ஸ் போன்ற துறைகளிலிருந்து நீங்கள் எதற்காக ஆசைப்படுகிறீர்களோ அவை அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக மாறக்கூடிய அமைப்பு. கடகத்தை பொறுத்தவரை 7ஆம் வீட்டின் அதிபதி 7ஆம் வீட்டுக்கு 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். 7ஆம் வீடு என்பது வாழ்க்கை துணைவரை குறிகாட்டக்கூடிய இடம். இதில் 7க்கு 3 என்பது வாழ்க்கை துணைவருக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம். குறிப்பாக ஒரு சொத்தை விற்று அதன் மூலம் அபிவிருத்தி பெற வேண்டும், வேறொரு சொத்து வாங்க வேண்டும் என்றாலும், 3ஆம் வீடு குறிகாட்டக்கூடிய வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாடு வேலை வாய்ப்பு, வாழ்க்கை துணைவருக்கு வர வேண்டும் என்றாலும், குறிப்பாக சனி முதலில் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் 7ஆம் வீட்டுக்கு 3ஆம் வீட்டின் காரகத்துவம் பூரணமாக நடக்கும். மேலும் சனி சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் பலன்கள் கொஞ்சம் தாமதப்படுத்தப்பட்டாலும் பலன்கள் நடக்கும். அதாவது 7ஆம் வீட்டுக்கு 7 மற்றும் 7ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீட்டுக்குண்டான பலன்களான வாழ்க்கை துணைவருக்குண்டான முன்னேற்றம் மற்றும் தனப்பிராப்தம் பிறகு சனி பகவான் புதனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் வாழ்க்கை துணைவருக்கு 7க்கு 6, 9 காரகத்துவமான போட்டித் தேர்வுகளில் வெற்றி, பந்தயங்களில் வெற்றி, மேலும் பாக்கியங்கள், அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம் அல்லது ஒரு புத்திர பாக்கியம், இவையெல்லாம் பாக்கியம் என்ற கணக்கில் தான் வருகிறது. இதனால் கடகராசியை பொறுத்தவரை பூரணமாக அஷ்டம சனி விலகுகிறது என்பது மட்டுமல்லாமல் இவர்களுக்கும் இவர்களது வாழ்க்கை துணைவருக்கும் இதனை பாக்கிய சனியாகவும் வெற்றி சனியாகவும் முயற்சிகளில் மேன்மை அடையக்கூடிய சனி பயிற்சியாகவும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்த்துக்கள். இந்த சனி பயிற்சியின் தாக்கம் சிம்ம ராசிக்கென்று நாம் எடுத்து பார்க்கும் பொழுது, சிம்ம ராசிக்கு 6, 7 பாவகத்தின் அதிபதி 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யவிருக்கிறார். அதாவது 6ஆம் வீட்டின் அதிபதி 8ஆம் வீட்டுக்கு வரலாம் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டாலும் அஷ்டம சனி என்பது அஷ்டம சனிதான். இதன் தாக்கம் கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு ஓரளவுக்கு இடையூறுகள் கொடுக்கும். இதன் காரணம் சிம்ம ராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி சூரியன் என்ற கிரகத்துக்கு இந்த சனி என்ற கிரகம் சத்ரு கிரகமாக வருவதனால் இதன் வீரியம் ஓரளவுக்கு இருக்கும். குறிப்பாக முதலில் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் இதன் வீரியம் குறைவு. இதன் காரணம் நட்சத்திராதிபதி குரு என்றவர் சிம்ம ராசியின் அதிபதி சூரியனுக்கு நட்பு கிரகம் என்ற வரிசையில் வருவதனால் இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வயதை அனுசரித்து அவரவர் தொழில் துறை மேலும் அவரவர் சார்ந்த விஷயங்களை பொறுத்து
கொஞ்சம் ஒரு மந்த போக்கு ஏற்படும். அது கல்வியாக இருந்தாலும் அல்லது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் அல்லது திருமண வாய்ப்புகளாக இருந்தாலும் இவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கவனம் சிதறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். புதிதாக ஒரு முயற்சியில் இறங்குவதை இவர்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. அதாவது இந்த யூனிவர்சிட்டியை பற்றி தெரியாது, இந்த கல்லூரியை பற்றி எனக்கு தெரியாது, இருந்தாலும் இந்த கல்லூரியில் நான் அவரை கொண்டு போய் சேர்க்க போகிறேன் என்று வழக்கத்துக்கு மாறான ஒரு புதிய போக்கு, இவர் யார் என்று தெரியாது, இவர் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு வாங்கி தருகிறேன் என்று சொல்கிறார், இவரை நம்பி நான் ஒரு ரொக்கத்தை கொடுக்கிறேன், இதற்காக ஏராளமான பணத்தை நான் கடனாக வாங்குகிறேன் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. பிறகு சனீஸ்வர பகவான் சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் தான் இவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதுவும் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இங்கு சனி பகவான் ராசிக்கு 6, 7 அதிபதிகளாக வருகிறார். 6ஆம் இடம் என்பது அனைவருக்குமே தெரியும், ருணம், ரோகம், சத்ரு. இதனால் என்னவென்று தெரியாத ஒரு சில நோய்கள் இவர்களுக்கு வருவதற்குண்டான அமைப்புகள் இருக்கு. அதற்கு தேவையான அளவுக்கு இவர்கள் இப்பொழுதே உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி மற்றும் உணவு கட்டுப்பாடு, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் போன்ற விஷயங்களை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வம்பு வழக்கு என்பது புதிதாக அன்று தோன்றாது. இப்பொழுது நாம் செய்யக்கூடிய ஏதோ ஒரு செயலாக இருக்கும். அதாவது நாம் போய் ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸில் ஒரு பத்திரத்தை ரெஜிஸ்டர் செய்திருப்போம். அதுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணின வேல்யூ கம்மியாக இருக்கு என்று அன்று ஒரு லெட்டர் வரும். நாம் கொடுத்த அந்த பத்திரத்தில் ஏதாவது ஒரு கோளாறு இருக்கிறது என்று நம்மிடம் அந்த ஒரு பத்திரத்தை வாங்கினவர் நம் மீது ஏதாவது ஒரு வழக்கு தொடுப்பார். நாம் ஏதாவது ஒரு கடனை அடைத்து முடித்திருப்போம், ஒரு சின்ன அமௌண்ட் மிச்சம் இருந்திருக்கும், நாம் அதனை கவனிக்காமல் கூட விட்டிருப்போம். ஆனால் அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து விட்டது, ஒரு பெரிய தொகையாக வந்து விட்டது என்று சொல்லி அதற்கு ஏதாவது நீங்கள் ஒரு ஃபைன் கட்டுகள் என்று நாம் எதிர்பாராத ஒரு விஷயத்தை கிளப்புவார்கள். இதனால் நாம் இப்பொழுதிருந்தே கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்துக்கொண்டு நாம் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் மிகவும் தெளிவாகவும் மிகவும் பக்குவமாகவும் அந்தந்த தொழில் சார்ந்த நபர்களிடமிருந்து நாம் ஆலோசனை கேட்டு எந்த விஷயமாக இருந்தாலும் வெறும் வார்த்தை வடிவங்களாக மட்டும் இல்லாமல் எழுத்து வடிவமாக கொடுத்து ப்ராப்பர் கமிட்மெண்ட், ப்ராப்பர் டாக்குமெண்ட், ஜெராக்ஸ் காப்பி ஃபைல் பண்ணி வைத்துக் கொள்வது என்பது பின்னர் நாம் சந்திக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் நமக்கு ஒரு கவசமாக இருக்கும். அதனால்தான் இந்த விஷயத்தை நாம் இப்பொழுதே ஓபன் செய்கிறோம். இதையும் தவிர இவர்களது வயிறு, அடிவயிறு சம்பந்தப்பட்ட இடங்களில் சிறு உடல் உபாதைகள் ஏற்படும். அதனால் இவர்கள் மிகவும் காரமான உணவு, மிகவும் ஸ்பைசியான உணவை தவிர்த்து சாத்வீகமான உணவுகளை இவர்கள் எடுத்துக்கொள்வது இவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து ஒரு கவசம் போல் இவர்களை பாதுகாக்கும். இதற்கு பிறகு சனீஸ்வர கிரகம் புதனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் புதன் என்பவர் சிம்ம ராசிக்கு 2, 11 வீடுகளின் அதிபதியாக வருவதனால் இவர்களது வார்த்தைகள், இவர்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளே சில நேரங்களில் இவருக்கு கொஞ்சம் இன்னல்களை ஏற்படுத்தும். மேலும் 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம் மற்றும் மூத்த சகோதரம். நீங்கள் மூத்த சகோதரர்களுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், அதாவது நான் இன்று தருகிறேன், நான் இன்று தரவில்லை என்று சொல்லியிருப்பீர்கள். ஆனால் அந்த இன்று என்பது அவர்களது காதில் விழுகாது. நான் தரவில்லை என்ற ஒரு வார்த்தை மட்டும் அவர்கள் காதுகளில் விழுகும். இதனால் கொஞ்சம் கவனமாக மூத்த சகோதரர்களுடன், அந்த வயதில் மூத்த நபர்களுடன் நீங்கள் பக்குவமாக லாவகமாக பழகுவது புத்திசாலித்தனம். வரவேண்டிய லாபங்கள் 100 ரூபாய் வர வேண்டும் என்றால் முழுவதுமாக அந்த 100 ரூபாய் வராமல் ஒரு 15, 20, 25, 30 என்று பிச்சு அந்த பணம் என்பது வரும். இதனால் ஒரு பெரிய கமிட்மெண்ட், நான் அடுத்த வருஷம் ஹானர் செய்கிறேன், அல்லது ஒரு பெரிய டாக்குமெண்ட், ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி நான் எடுத்துள்ளேன், இதற்கு நான் அப்பொழுது பேமெண்ட் ஹானர் செய்கிறேன் என்று நீங்கள் வாக்கு கொடுக்கும் பொழுது
கொஞ்சம் கவனமாக பத்திரமாக நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த அஷ்டம சனி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு முறை நீங்கள் திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தத்தில் நீராடி சனி பகவான் அவர்களுக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்து பிறகு வாழ்வில் ஊனமுற்ற நபர்கள் மேலும் கடினமான உடல் உழைப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அன்னதானம் வஸ்திரதானம் செய்வது இந்த சனி கிரகத்துக்கு ஒரு நல்ல பிரீத்தியாகும். வயதில் மூத்த நபர்கள் வாழ்க்கை துணைவரை இழந்த வயதில் மிகவும் வயது முதிர்ந்த நபர்களுக்கு உண்டான மருத்துவ செலவுகள், அவர்களுக்கு இருப்பிடமோ அல்லது வஸ்திரதானமோ அன்னதானமோ உங்களது சக்திக்கு என்ன முடியுமோ இந்த விஷயங்களை நீங்கள் செய்வதன் மூலம் கண்டிப்பாக வெகுவாக இந்த சனியின் தாக்கம் உங்களுக்கு குறையும். சனிக்கிழமைகளில் சைவ உணவு இருப்பது, விரதம் இருப்பது, நரசிம்மர் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது, அனுமான் சாலிசா பாராயணம் செய்வது, மேலும் நரசிம்மர் ஆஞ்சநேயர் பைரவர் தொடர்பாக உங்களுக்கு என்னென்ன ஸ்தோத்திரங்கள் தெரியுமோ அதனை நீங்கள் பாராயணம் செய்வதன் மூலம் இதன் வீரியத்தை நீங்கள் வெகுவாக குறைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம். கன்னிராசியை பொறுத்தவரை பலன்களை மிகவும் நுணுக்கமாகவும் கவனமாகவும் நீங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது நாள் வரை 6ஆம் பாவத்தில் இருந்த சனீஸ்வர பகவான் இப்பொழுது ராசிக்கு 7ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். 7ஆம் பாவத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது சமசப்தமமாக இந்த சனீஸ்வர பகவான் உங்களது ஜென்ம ராசியை நோக்கவிருக்கிறார். அதனால் நமக்கு என்ன ஆகும் என்றால், நாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு தெரியாமலேயே தாமதப்படுத்துவோம். நாளை பார்த்து கொள்ளலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம், இதை ஏன் இவ்வளவு அவசரமாக செய்ய வேண்டும், ரிலாக்ஸாக நாம் செய்து கொள்ளலாம் என்று நாமவே சில விஷயங்களை தள்ளி போடுவோம். இவ்வாறு தள்ளி போடுவதனால் நமக்கு வர வேண்டிய பிராப்தங்கள், சம்பத்துக்கள், ஐஸ்வர்யங்கள் கொஞ்சம் மெதுவாக வரும் அல்லது சில நேரம் வராமல் கூட போகும் என்றும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் இந்த சனீஸ்வர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது முதலில் குருவின் சாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இங்கு குரு என்பவர் 4ஆம் வீட்டு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. இதனால் 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு, வாகனம், மனை, போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஏதாவது இடர்பாடுகள் இருக்கும். நாம் புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்போம், அதுல ஏதாவது ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும். வாங்கின பிறகுதான் தெரியும் அந்த டாக்குமெண்டில் ஏதோ ஒரு அண்டர் எஸ்டிமேட் செய்திருக்கிறார்கள் அல்லது ஏதோ ஒரு பத்திரம் கம்மியாக இருக்கிறது, இதனால் பட்டா கிடைக்கவில்லை, இதனால் ஏராளமான நேரத்தை பொருளை விரயம் செய்து தொடர்ச்சியாக நாம் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கவனமாக நீங்கள் அப்பொழுது இதனை கையாள வேண்டும். மேலும் வண்டி வாகனங்களில் ஏதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரச்சனை என்பது வரும். இதையும் நீங்கள் கவனமாக கையாளுங்கள். வயதை அனுசரித்து இவர்களது தாயார், என 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர்களுக்கு ஏதோ ஒரு பதவி உயர்வு கிடைக்க வேண்டிய விஷயமாக இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு ஒரு இன்கிரிமெண்ட், ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்க வேண்டிய விஷயமாக இருக்கலாம், அல்லது அவர்களது உடல் நிலையில் வயதை அனுசரித்து ஏதாவது சின்ன சின்ன இன்னல்களாக இருக்கலாம். கண்ணுக்கு தெரியாமல் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். நமக்கு இதுதான் பிரச்சனைக்கு காரணம் என்று தெரியாமல் நாம் வேறு ஒரு பக்கத்தில் ஒரு சொல்யூஷனை தேடிக்கொண்டிருப்போம். மேலும் இங்கு குரு என்பவர் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதியாகிறார். 7ஆம் வீடு என்பது வாழ்க்கை துணைவரையும் அதே நேரத்தில் வியாபார கூட்டாளிகளையும் குறிகாட்டுகிறது. புதிதாக வாழ்க்கை துணைவருடன் ஏதாவது சில பிரச்சனைகள் வரும். இது என்ன சார் டெய்லி எங்க வீட்டுல வந்து கொண்டுதானே இருக்கிறது, இப்பொழுது என்ன புதுசாக வரப்போகிறதா என்று நீங்கள் கேட்கிறது எனக்கு புரிகிறது. அதாவது அந்த திருமணம் ஆகக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ அந்த பொண்ணு பார்க்கும் பொழுது நாங்க இவ்வளவு செலவு ஏத்துக்கிறோம், நீங்க இவ்வளவு செலவு ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் திருமணம் என்று வந்த சூழ்நிலையில் நாங்க ஒன்றும் அதெல்லாம் கமிட்மெண்ட் கொடுக்கலையே, இதெல்லாம் நீங்க தானே பண்ணணும் என்று ஒரே வார்த்தையில் உங்க பக்கம் திருப்பி விடுவார்கள். அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை பேப்பரில் எழுதி வைத்துக் கொள்வது நல்லது. அது சம்பந்தப்பட்ட நபர்களிடம் நீங்கள் ஆலோசனை கேட்டு அதனை நீங்கள் வெளிப்படுத்துவது. வாழ்க்கை துணைவராக இருந்தாலும் வியாபார கூட்டாளியாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை வெறும் பேச்சுவார்த்தையாக மட்டும் இல்லாமல்
அதனை நீங்கள் டாக்குமெண்ட் செய்து வைத்துக் கொள்வது உங்களுக்கு புத்திசாலித்தனம். பிறகு சனி பகவான் புதனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் புதன் என்பவர் உங்களுக்கு ராசியாதிபதி மற்றும் ஜீவனாதிபதியாகவும் வருகிறார். இதனால் உங்களுக்கு உங்களது முயற்சிகள், மேலும் உங்களது தொழில் சார்ந்த முயற்சிகளில் ஏதாவது சின்ன சின்ன பின்னடைவு என்பது ஏற்படும். இதை எப்படி நாம் கவனமாக கையாள வேண்டும் என்பதை சொல்கிறேன். அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட ஒரு 2 அசிஸ்டன்ட்டோ இல்லை 3 அசிஸ்டன்ட்டோ இருக்கிறார்கள் என்றால் எல்லா ரகசியங்களையும் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்காமல் பக்குவமாக ஆளை தேர்ந்தெடுத்து அவருக்கு உண்டான பணிகளை மட்டும் கொடுங்கள். ஏனென்றால் உங்களிடம் எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொண்டு அவர் தனியாக உங்களது கடைக்கு எதிர்ப்புறத்தில் ஒரு கடை போடுவார். உங்களது கடைக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறீர்களோ அதே பெயரில் ஸ்ரீ இல்லைன்னா நியூ என்று சேர்த்து கொண்டு அவர் ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து விடுவார். இதனால் தொழில் போட்டி, தொழில் பொறாமை, பிறகு தொழிலில் முடக்கம் போன்ற நிலை ஏற்படும். இவை அனைத்தையும் பரிகாரம் என்பதை நான் சொல்கிறேன். இருந்தாலும் நீங்கள் கவனமாக இந்த விஷயத்தை பார்த்து கொள்வதன் மூலம் உங்களை நீங்கள் பத்திரப்படுத்திக் கொள்ள முடியும். இந்த சனி பகவான் அவர்களின் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸை ஓவர் கம் செய்வதற்கு கன்னிராசிக்காரர்கள், கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் மரகத பச்சை என்ற ஒரு ரத்தினத்தை அணிந்து கொண்டு மகாவிஷ்ணுவை தொடர்ச்சியாக வழிபடுவதும், ஒரு முறை திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தத்தில் நீராடி சனி பகவான் அவர்களுக்கு அர்ச்சனை அபிஷேகங்கள் மூலம் பிரீத்தி செய்வதும், உடல் ஊனமான நபர்களுக்கும் வயதில் மூத்த நபர்களுக்கும் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் வஸ்திரதானம், அன்னதானம், மேலும் உங்களால் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ இதனை செய்வதன் மூலம் கண்டிப்பாக இதன் வீரியம் உங்களுக்கு பெரிய அளவில் குறையும், ஐஸ்வர்யங்கள் பெருகும். வாழ்த்துக்கள். துளாராசியை எடுத்துக்கொள்வோம். இந்த சனி பயிற்சியில் முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய ராசி துளாராசி. 100க்கு 200 மார்க் என்று சொன்னாலும் அது கம்மி என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதன் காரணம், துளாராசிக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் சனி பகவான் என்பது இறைவன் இட்ட விதி. இவர் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதியாக வருகிறார். அசுப கிரகங்கள் 3, 6, 11ஆம் வீடுகளில் வரும் பொழுது இவை பூரணமான நல்ல பலன்களை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இங்கு 6ஆம் வீடு என்பது சனி பகவான் அவர்களுக்கு ராஜயோகத்தை துளாராசிக்காரர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இதுநாள் வரை துளாராசிக்காரர்கள் எவ்வளவோ பிரச்சனைகளில் சந்தித்து வந்தார்கள். வெளியே சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகளில் இவர்கள் இதுநாள் வரை இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அனைத்து முடிச்சுகளையும் ஒவ்வொன்றாக கழட்டி பலவித கடன், நோய், வம்பு, வழக்கு போன்ற பிரச்சனைகளிலிருந்து படிப்படியாக வெளியே வரக்கூடிய அமைப்பு. முதலில் சனி பகவான் குருவின் ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு வெற்றி என்பது கண்டிப்பாக ஏற்படும். இவர்களது நோய், கடன், எதிரி, வம்பு போன்ற விஷயங்களில் ஒரு தீர்வு என்பது ஏற்படும். இந்த நோய்க்கு இதுதான் வைத்தியம் என்று தெரியாமல் இதனால் வரை ஏராளமாக செலவு செய்திருப்பார்கள். இப்பொழுது வைத்தியத்தை மாற்றிய பிறகோ, வைத்தியரை மாற்றிய பிறகோ, அல்லது புதிதாக ஒரு வைத்திய முறையை தேர்ந்தெடுத்த பிறகு இவர்களுக்கு ஒரு தெளிவான போக்கு என்பது மட்டும் ஏற்படாமல் ஒரு தீர்வு என்பதும் இவர்கள் சார்ந்த விஷயங்களில் கிடைக்கும். வம்பு வழக்கு என்று இது நாள் வரை இருந்த நபர்கள் இதற்கு முன் சமரசத்துக்கு பேசும் பொழுது, அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் என்று பேசும் பொழுது எதிர்த்தரப்பினர் இவர்களுக்கு ஒரு பிடி கொடுக்காமல் இருந்திருப்பார்கள். இப்பொழுது அவர்களே வலிய வந்து சரி இந்த விஷயத்தை முடித்துக் கொள்ளலாம் என்பதில் தெளிவாகவும் துடிப்பாகவும் இருப்பார்கள். மேலும் சத்ருவாக இருந்தாலும் அந்த சத்ருவின் வீரியம் குறைந்துவிடும். இதனால் பூரணமாக சத்ரு தொல்லை இருந்து வெளிவருவது மட்டுமல்லாமல் இங்கு புதிதாக ப்ராப்பர்ட்டிகள் வாங்கக்கூடிய அமைப்பு. ஏனென்றால் சனி பகவான் சொந்த ராசி, சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உத்திரட்டாதி நட்சத்திரம் இங்கு 4ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் காரகத்துவமாக வருவதனால் இவர்களுக்கு அபிவிருத்தி, இவர்கள் வாங்கி வைத்த இடங்களில் ஒரு நல்ல விலை, அதன் மூலம் நல்ல லாபம், அதன் மூலம் புத்திரர்களுக்கு நல்ல ஐஸ்வர்யங்கள், சம்பத்துக்கள், வயதை அனுசரித்து வெளிநாட்டுக்கு சென்று படிப்பதாக இருந்தாலும் அல்லது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் அல்லது அவர்களுக்கு நிரந்தரமான சொத்துக்கள் கட்டி கொடுத்து அதன் மூலம் தொலைநோக்கு பார்வையில் ஒரு வருமானம் ஈட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் படிப்படியாக
படிப்படியாக இவர்கள் மேலே ஏறி வரக்கூடிய காலகட்டம். இந்த ஒரு 2.5 வருடத்தை நீங்கள் உபயோகித்துக் கொண்டால் நீங்கள் இது நாள் வரை காத்திருந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கைகளில் வந்து அனுகூலமாக அமையும். பிறகு சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் புதன் என்பவர் உங்களது ராசிக்கு 9, 12 அதிபதியாக வருவதனால் கண்டிப்பாக வெளிநாடு அமைப்பு, வெளிநாடு தொடர்பு, வெளிநாட்டில் வியாபாரம் அமைக்க வேண்டும், புது கிளைகள் போட வேண்டும், நிறைய ஆட்களை நியமிக்க வேண்டும், புது யுக்திகள், புது டெக்னாலஜி போன்ற விஷயங்களில் வெளிநாடுகளிலிருந்து நாம் நம் நாட்டில் இறக்குமதி செய்து அதன் மூலம் பல வாடிக்கையாளர்களை ஈட்ட வேண்டும், சுப செலவுகள் செய்ய வேண்டும், ஐஸ்வர்யங்கள் அனுகூலமாக பெற வேண்டும் போன்ற அனைத்து விஷயங்களும் பூரணமாக துலா ராசிக்கு இருக்கிறது. இந்த 2.5 வருடமும் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி பூரணமான ஜாக்பாட் என்று சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம். இது நாள் வரை ராசிக்கு 4ஆம் பாவத்தில் இருந்த சனி பகவானுக்கு அர்த்தாஷ்டம சனி என்று பெயர். இவர் அர்த்தாஷ்டமம் என்ற 4ஆம் இடத்தை விட்டு விலகி இப்பொழுது 5ஆம் வீட்டுக்கு போக இருக்கிறார். சரி, விருச்சிக ராசிக்காரர்கள் முதலில் 7.5 சனியில் தவித்தார்கள். ஒரு 2.5 வருடம் மூச்சு விட்டது. அதற்குள் திரும்பவும் அர்த்தாஷ்டம சனி என்று சொல்கிறார்கள். கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 7-8 வருஷமாவே எங்களுக்கு பிரச்சனைகள் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நிறைய விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம்காரர்களுக்கு சத்ரு தொல்லை என்று சொல்லக்கூடிய எதிரிகள் பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகள், சில தீராத வியாதிகள் அனைத்தும் இது நாள் வரை இருந்தது. இப்பொழுது 4ஆம் இடத்திலிருந்து சனி விலகும் இந்த காலகட்டங்களில் இவர்கள் இது நாள் வரை சந்தித்த அனைத்து பிரச்சனைகளிலிருந்து படிப்படியாக வெளியே வரக்கூடிய காலகட்டம். சனி பகவான் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை சமசப்தம பார்வையாக பார்க்க இருக்கிறார். இதனால் உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் என்பது ஏற்படும். இவர்களது வீடு, வாகனம், மனை போன்ற விஷயங்களாக இருந்தாலும் அல்லது இவர்கள் வாங்கி வைத்திருந்த அந்த காலி இடங்களாக இருந்தாலும் நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் வம்பு வழக்கு, அந்த ப்ராப்பர்ட்டியில இந்த டாக்குமெண்ட் இல்லை, அந்த டாக்குமெண்ட் இல்லை, அப்ரூவல் கிடைக்க மாட்டேங்குது, அப்ரூவல் கிடைச்சாலும் லோன் கிடைக்க மாட்டேங்குது, லோன் கிடைச்சாலும் எனக்கு நிறைய டென்ஷன் வருகிறது, பக்கத்து வீட்டுக்காரர்கள் இதனை தாண்டி வரக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்று ஏராளமான பிரச்சனைகள் இவர்களது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் அதிகம் இருக்கிறது. இது தொடர்பாக சத்துரு தொல்லை, இதன் மூலம் வம்பு வழக்கு, இதற்காக நாம் பல முறை முயன்றோம். பணம் செலவானது மட்டும்தான் மிச்சம். ஆனால் ஒரு தீர்ப்பு என்பது அனுகூலமாக வரவில்லை. இதனால் நான் முடங்கி விட்டேன் என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கும், எதிரிகளை நானே எனக்கு உருவாக்கி கொண்டேன் என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கும், இவர்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களிலும் முதல் தரமான வெற்றி என்பது குறிப்பாக சனி பகவான் குருவின் நட்சத்திரத்தில், குருவின் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் வேகமாக நடக்கும். இதனால் இவர்கள் இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து விடலாம். பிறகு சனி பகவான் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் 3ஆம் வீட்டுக்கு அதிபதியாக சனி பகவான் வருவதனால் இவர்களது முயற்சிகளில் வெற்றி, வெளிநாட்டு தொடர்பு, நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவது, அதன் மூலம் நிரந்தரமான வருமானம் பெறுவது, இவர்களது வாகனங்களுக்கு ஒரு நல்ல விலை கிடைப்பது, வாகனங்களை விற்று புதிய வாகனங்கள் வாங்குவது, புதுப்பித்துக் கொள்வது, இவர்கள் சார்ந்த இவர்களது சொத்துக்களுக்கும் ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரு பொலிவு பெறுவது, ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் செய்து கொள்வது போன்று பல விதங்களில் அனுகூலமான பலன்கள் இவர்களது மாத்துர் ஸ்தானம், அதாவது தாயார் வகைரா வயதை அனுசரித்து அது பதவி உயர்வாக இருந்தாலும், வருமான உயர்வாக இருந்தாலும், உத்தியோக உயர்வாக இருந்தாலும், அல்லது வேலை மாற்றமாக இருந்தாலும், அல்லது வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், அல்லது நோயிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் படிப்படியாக கண்டிப்பாக நடக்கும். பிறகு சனி பகவான் 11ஆம் வீட்டின் அதிபதியான லாபஸ்தானாதிபதியான புதனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களிலும், புதனின் வீட்டை, அதாவது 11ஆம் வீட்டை, லாபஸ்தானத்தை சமசப்தமமாக பார்வை செய்யக்கூடிய காலகட்டங்களிலும் இவர்களுக்கு லாபம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். இதனை நிரந்தர லாபமாக மாற்றிக்கொள்வது இவர்களது சாமர்த்தியம். வரக்கூடிய லாபம் இவர்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் வெகு காலம்
பலன் அளிக்கக்கூடிய லாபமாக, அனுகூலமான லாபமாக இதனை இவர்கள் தங்களது புத்திசாலித்தனத்தாலும் சமயோஜித புத்தியாலும் மாற்றிக்கொள்ளலாம். தேவையான அளவுக்கு இவர்கள் வெளிநாடுகளில் புதிதாக கிளைகள் போடுவது, அதற்குண்டான பொருட்களை தயாரிப்பது, ஸ்டாக் கையில் வைத்துக் கொள்வது, அதாவது வாடிக்கையாளர் வந்து பொருளை கேட்கும் போது பொருள் என்னிடம் கைவசம் இல்லை என்று சொல்லாமல் தயாராக இவர்கள் காத்திருந்தால் அந்த லாபத்தை கண்டிப்பாக இவர்கள் அனுபவிக்க முடியும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை முதல் தரமான ராஜயோகத்தை இந்த சனி பயிற்சியின் மூலம் பெற முடியும். இவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி என்பது பூரணமாக விலகுகிறது. வாழ்த்துக்கள். தனுர் ராசியை எடுத்துக்கொள்வோம். என்ன சார், போன வீடியோல இப்பதான் பார்த்தேன், தனுர் ராசிக்கு 7.5 சனி ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சுன்னாங்க. கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள புதுசா சனி 4ஆம் இடத்துக்கு வருது, அர்த்தாஷ்டம சனின்னு சொல்றீங்களே. என்ன இந்த சனி பகவானுக்கு எங்க மேல என்ன ஒரு கோபமா, இல்ல நாங்க அவருக்கு ஏதாவது கடன் ஏதாவது பாக்கி வச்சிருக்கோமா என்றெல்லாம் கேட்காதீர்கள். ஜோதிட விதி என்னவோ அதைத்தான் நான் சொல்ல முடியும். 7.5 சனி உங்களுக்கு 2.5 வருடம் முன்பாக முடிந்து விட்டது. இப்பொழுது சனி 4ஆம் வீட்டுக்கு வருகிறது. இதற்கு பெயர் அர்த்தாஷ்டம சனி. 7.5 சனியில் பாதி தாக்கம் அஷ்டம சனி, அஷ்டம சனியின் பாதி தாக்கம் அர்த்தாஷ்டம சனி. 4ஆம் வீடு என்பது சுகஸ்தானம், வீடு, வாகனம், மனை, போக்குவரத்து, கம்ஃபர்ட், லக்ஸுரி, மாத்துர்ஸ்தானம், அதாவது அம்மாவை குறிகாட்டக்கூடிய இடம். எனவே இது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். முதலில் 4ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர் என்ன செய்வார் என்றால், சொந்த நட்சத்திரம், அதாவது குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். அப்பொழுது இந்த குரு என்பவர் உங்களுக்கு லக்னம், ராசி, 4ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெறுவதனால் நீங்கள் சார்ந்த விஷயங்களில் நீங்களே உங்களது காரியங்களை தள்ளி போடுவீர்கள். இதன் காரணம், 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கிறார். சனி பகவான் ஜென்ம ராசியை பார்க்கும் பொழுது, இதோ வரேன், இப்போ வரேன், இன்னும் 10 நிமிஷத்துல வரேன் என்று சொல்லக்கூடிய நபர்கள் அவ்வாறுதான் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் வரமாட்டார்கள். காரியம் கொஞ்சம் தாமதப்படும். பிறகு நீங்களாகவே, என்ன சார் அவர் வரேன்னு சொல்றாரு, வரமாட்டேங்கிறாரு, நடக்கும் சொன்னா நடக்க மாட்டேங்குது, கரெக்டா நான் கவுண்டர்ல போய் பணம் கட்டலான்னு நிக்க போறேன், அப்பதான் கவுண்டரை லாக் பண்ணிட்டு லஞ்ச் பிரேக்குன்னு எந்திரிச்சு போறாங்க என்று கொஞ்சம் முடங்கி விடுவீர்கள். இதற்கு என்ன பரிகாரம் என்பதையும் நான் இந்த பதிவில் முடிவில் சொல்கிறேன். பிறகு 4ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியமாக இங்கு நட்சத்திராதிபதி குரு வருவதனால் நீங்கள் உங்களது வீடு, வாகனம், மனை போன்ற விஷயங்களில் கவனமாக கையாள வேண்டும். புதுசா ஏதாவது ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவலுக்கு போகும் பொழுதுதான் அதுக்கு பட்டா இல்லை, அதுக்கு சிட்டா இல்லை, அதுக்கு அடங்கல் இல்லை என்று ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்வார்கள். இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று அந்த ஒரு விஷயத்திற்காக நீங்கள் ஏராளமான பொருள் மற்றும் நேரத்தை விரயம் செய்ய வேண்டியிருக்கும். வாகனங்களில் ஏதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரச்சனை வரும், அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டும் என்று தேவையில்லை. நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அது பார்க்கிங் ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது வாகனத்துக்குள் எலி போடுவதாக இருக்கலாம். கவனமாக நீங்கள் அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்ஸ் வாங்குபவர்கள் அதற்குண்டான அந்த ஆலோசகர்களிடம் நீங்கள் அதற்குண்டான என்னென்ன டெஸ்ட் செய்யணுமோ அதெல்லாம் செய்து கொள்ளுங்கள். வயதை அனுசரித்து தாயாருக்கு உடல்நிலையாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது புத்திசாலித்தனம். பிறகு சனி பகவான் சொந்த நட்சத்திரம், அதாவது உத்திரட்டாதியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் வார்த்தைகளை கொடுத்து அதன் மூலம் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை சம்பாதித்துக் கொள்வீர்கள். இளைய சகோதரத்துடன் குறிப்பாக நீங்கள் பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாகவும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கு ஒரு கமிட்மெண்டாக ஒரு புக்கிலோ ஒரு பேப்பரிலோ எழுதி வைத்துக் கொள்வது என்பது உங்களுக்கு புத்திசாலித்தனம். மேலும் உங்களது வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல், பேசாமல் மௌனமாக இருப்பது கூட புத்திசாலித்தனமாக இருக்கும். பிறகு இதே சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில், ரேவதி என்பது புதன். புதன் என்பவர் உங்களது ராசிக்கு 7, 10 வீடுகளின் அதிபதியாக வருகிறார். 7ஆம் வீடு என்பது களத்திரஸ்தானம், 10ஆம் வீடு என்பது தொழில் ஸ்தானம். உங்களது களத்திரத்தால் வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு ஏதாவது கசப்பான அனுபவம், அது என்ன இப்போதான் நடக்க போகுதுன்னு சொல்றீங்களா? அப்ப இத்தனை நாள் நடந்ததெல்லாம் என்ன?
அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரிகிறது. இருந்தாலும் புதிதாக திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் விஷயங்களை பக்குவமாகவும் முதிர்ச்சியாகவும் அவரவர் வயதில் பெரிய மூத்த நபர்களிடம் கொஞ்சம் ஆலோசனை கேட்டு சாதுரியமாக நீங்கள் நடந்து கொள்வது உங்களது தொழில் என்று சொல்லக்கூடிய உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் நீங்கள் அங்கேயும் அதிகமாக வார்த்தைகளை கொடுக்காமல் மேலோட்டமாக பேசி யாரையும் பகைத்து கொள்ளாமல், நான் பேசாமல் இருந்தாலே எனக்கு பகைத்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று நீங்கள் சொல்வதும் எனக்கு புரிகிறது. இருந்தாலும் முடிந்தவரை நீங்கள் உங்களை பக்குவமாக பார்த்துக் கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் நாம் வராமல் கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்கலாம். பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் சனிக்கிழமைகளில் நரசிம்மர், ஆஞ்சநேயர், பைரவர் வழிபாடு செய்வது, தேய்பிரை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்வது, ஒரு முறை சனி பகவானுக்கு திருநள்ளாறு சென்று சனி பிரீத்தி செய்து, வயதில் மூத்த நபர்கள், வாழ்வையில் இழந்த நபர்கள், மேலும் உடல் ஊனமுற்ற நபர்களுக்கு அன்னதானம், வஸ்திரதானம் மற்றும் மருத்துவ உதவிகள் செய்வதன் மூலம் இந்த கெடுதலான பலன்களிலிருந்து நீங்கள் முழுவதுமாக வெளிவர முடியும். வாழ்த்துக்கள். மகர ராசியை எடுத்துக்கொள்வோம். ரொம்ப நாட்களா மகர ராசிக்கு நானும் ஏதாவது ஒரு குட் நியூஸ் சொல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறேன். பூரணமாக அந்த குட் நியூஸை சொல்வதற்குண்டான வாய்ப்பு எனக்கு இப்பொழுதுதான் கிடைக்கிறது. ஏனென்றால் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் 100க்கு 50 மார்க்கு, 80 மார்க்கு, 90 மார்க்கு அப்படிலாம் சொல்லாம 100க்கு 1000 மார்க் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசிக்கு இந்த சனி பயிற்சியினால் வருகிறது. அப்படி என்ன சார் வருகிறது என்றால், நாளைக்கு உங்களுக்கு ஏழரை சனி அப்படிதான்ப்பா நடக்கும் அப்படிலாம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அல்லவா. பூரணமாக இந்த 7.5 சனி என்பது உங்களை இதோடு விடுகிறது. இதுக்கு மேல் நீங்கள் தேடினாலும் கூப்பிட்டாலும் இன்னும் 30 வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த 7.5 சனி தொந்தரவு என்பது கிடையாது. ஆல் லைஃப் ஃபுல் கிளியர் என்று சொல்வதை போல் இது நாள் வரை எவ்வளவு பிரச்சனைகளில் மகர ராசிக்காரர்கள் இருந்தார்கள். பணத்தை கொடுத்து விட்டு அவரிடம் போய் கேட்டால் அவரை தானே நமக்கு கொடுக்க வேண்டும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பா, இல்லைன்னா நான் உன்னைய மாட்டி விடுவேன் என்று நம்மளையே எந்த அளவுக்கு மடக்கினார்கள். வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் என்று நம்மளை எந்த அளவுக்கு அலைய விட்டார்கள். நோய் நொடி, இதுக்கு இங்கே போ அங்க போ என்று எந்த அளவு நாம் வாழ்க்கையை இழந்தோம். நாம் போய் ஒரு இடத்தில் உதவி செய்தாலும் நமக்கு கெட்ட பேர் தானே வந்தது. இதெல்லாம் அனுபவம். சரி, எவ்வளவு நாள் தான் நம்ம இப்படியே ஒவ்வொரு பாடமா படித்து கொண்டிருப்பது, நமக்கும் ஒரு வெற்றி கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருந்த நபர்கள் அனைவருக்கும் 7.5 சனி விட்டது என்று மட்டுமல்லாமல் இந்த சனி பகவான் உங்களது ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். இதனால் உங்களுக்கு ராசியாதிபதி 3ஆம் வீட்டில் அமர்ந்து 9ஆம் வீட்டை பார்ப்பது என்பது பூரணமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். முதலில் உங்களது வெளிநாட்டு முயற்சிகள் மற்றும் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று ஒரு நல்ல லாபத்தை அடைந்து அதன் மூலம் வேறு ஒரு லக்ஸரி ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடாக இருந்தால் அது முதலில் சித்தியாகும். முயற்சிகளில் வெற்றி, மேன்மை, வெளிநாட்டு பயணம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். பிறகு இங்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது, உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது மகரத்தை பொறுத்தவரை ராசி மற்றும் 2ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியமாக வருவதனால் உங்களது வார்த்தைக்கு ஒரு மதிப்பு ஏற்படும். இவ்வளவு நாள் நாம் சொல்லி கேட்காத நபர்கள் இன்று நம்மிடம் வந்து ஒரு நல்ல ஒரு வேர்டு கொடுங்க, ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க என்று சொல்லி பொதுத்தளத்தில் நமக்கு ஒரு மரியாதை, கௌரவம், பிறகு அதற்குண்டான சம்பளம் போன்ற அனைத்து விஷயங்களும் கொடுப்பார்கள். கல்வியில் நாட்டம் ஏற்படும், கல்வியில் நல்ல மேன்மை ஏற்படும். அதன் மூலம் நமக்கு நிறைய வாய்ப்புகளும் அனுகூலமும் பதவி உயர்வும் ஏற்படும். உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றத்துக்காக காத்திருந்தேன், டெய்லி நான் 20 கிலோமீட்டர் ஆபீஸ்க்கு போகிறேன், திரும்ப 20 கிலோமீட்டர் வருகிறேன், இதில் எனது உடம்பில் இருக்கக்கூடிய எனர்ஜி அனைத்தும் எக்ஸாஸ்ட் ஆகி விடுகிறது என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு அவர்களது வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு நல்ல வேலை வாய்ப்பு என்பது கண்டிப்பாக ஏற்படும். ஒரு சொந்த வீடு வாங்குவது அல்லது வெளிநாட்டுக்கு போக வேண்டிய விஷயங்களாக இருந்தாலும்
பிறகு இந்த சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயங்களில் தீர்வு ஏற்படும். ஏனென்றால் புதன் என்பவர் இங்கு 6ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெறுவதனால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி, நான் பரீட்சை எழுதுகிறேன், அது ஒரு கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், அல்லது யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், அல்லது வெளிநாட்டுக்கு போவதற்குண்டான பரீட்சைகளாக இருக்கட்டும், ரிப்பீட்டடாக நான் முயற்சி செய்கிறேன் என்று வருத்தப்படக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் உங்களது முயற்சிகள் பலனளிக்கும். உங்களது பிரார்த்தனைகளுக்கு பதில் என்பது அளிக்கப்படும். ஏனென்றால் இங்கு புதன் என்பவர் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருவதனால், பித்துரு ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருவதனால், உங்களது பித்துரு வர்க்கம் தந்தை வகையறா வயதை அனுசரித்து, அது உங்களது தந்தைக்கு உத்தியோக உயர்வாக இருந்தாலும், பதவி உயர்வாக இருந்தாலும், அல்லது புதிய வேலை வாய்ப்பாக இருந்தாலும், அல்லது தந்தை எங்கேயோ இருக்கிறார், நான் எங்கேயோ இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நபர்கள் ஒன்று கூடும் விஷயங்களாக இருந்தாலும் அனுகூலமான பலன்கள் கண்டிப்பாக ஏற்படும். எனவே வெற்றி, இவர்களது தனிப்பட்ட முறையில் வளர்ச்சி, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி என்பதை இவர்கள் வாங்குவது, வம்பு வழக்கு கேஸ் கடன் போன்ற விஷயங்களுக்கு தீர்வு, பலவிதமான பாக்கியங்கள். ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு பிறகு வாழ்வை இப்பொழுதுதான் மீண்டும் தொடங்குகிறார்கள். ஒரு புதிய தொடக்கம், புதிய வெற்றி, சாதிக்கக்கூடிய அமைப்பு. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு வாழ்வில் வசந்த காலம். இதனை பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். எங்கு நீங்கள் தோத்தீர்களோ, எங்கு நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, அதே இடத்தில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, உங்களது முத்திரையை பதிக்கக்கூடிய அமைப்பு, பலர் உங்களை வியந்து பார்த்து ஆச்சரியப்பட்டு பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பாக வருகிறது. பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசியை எடுத்துக்கொள்வோம். 7.5 சனியில் 5 வருடங்கள் முடிந்து விட்டது. கடைசி 2.5 வருடம் என்று சொல்லக்கூடிய பாதச்சனி. என்ன சார் இந்த பாதச்சனி எங்களை என்ன செய்ய போகிறது? 7.5 சனியில் நாங்கள் தான் ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்து விட்டோமே, இன்னும் பாக்கி இருக்கிறதா என்று வருத்தப்பட வேண்டாம். அதாவது இந்த கடைசி 2.5 வருடத்தில் இதன் தாக்கம் என்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். சனி என்பவர் சொந்த வீட்டிலிருந்து இப்பொழுது குருவின் வீட்டில் வந்து அமர்கிறார். இதனால் உங்களது தனம், குடும்பம், வாக்கு, அதாவது நீங்கள் ஒரு வாக்கு கொடுக்கும் பொழுது கவனமாக அந்த வாக்கை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இப்போ நான் நெக்ஸ்ட் இயர் இந்த கமிட்மெண்ட்டை ஹானர் பண்றேன், இந்த இஎம்ஐ எடுத்துக்கிறேன் என்று நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கும் பொழுது அதற்குண்டான வருமானம் இருக்கிறதா என்பதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். மேலும் உங்களது குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் நடப்பதற்கு தயாராக இருக்கிறது என்றால் அனைத்து விஷயங்களும் வெறும் வார்த்தைகளாக மட்டும் இல்லாமல் ஒரு டாக்குமெண்டாக, ஒரு பேப்பரில் கமிட்மெண்டாக எழுதி வைத்துக் கொள்வது, அல்லது புதிதாக திருமணம் நடக்க இருக்கிறது என்றால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், உங்களது சூழ்நிலையை அனுசரித்து அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் பல பேர் முன்பு ஒரு பேப்பரில் எழுதி வைத்துக் கொள்வது என்பது உங்களுக்கு புத்திசாலித்தனம். இல்லை என்றால் நாளை அந்த ஒரு காலகட்டங்களில் நாங்கள் அவ்வாறு சொல்லவில்லையே என்று நீங்கள் ஏதாவது ஒரு இடத்தில் தோல்வி அடையவோ அல்லது அவமானப்படவோ நேரிடும். மேலும் படிப்பில் கொஞ்சம் கவனம் சிதறும். இதற்கு நீங்கள் தியானம், யோகா போன்ற பயிற்சிகளில் ஈடுபடுவது உங்களுக்கு புத்திசாலித்தனம். இங்கு புதனின் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் தான் இருந்தாலும் இங்கு முதலில் சனி சொந்த நட்சத்திரம், இங்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் வெளிநாடுகளில் ஒரு வாய்ப்பு வருகிறது. நாம் அதில் முதலீடு செய்தால், நாம் இவ்வளவு செய்தால் நமக்கு இவ்வளவு வரும் என்று ஒரு நபர் உங்களிடம் வந்து சொல்வார். கவனமாக கையாளுங்கள். நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய இடங்களுக்கு அங்கீகாரம் பெற்றிருக்கிறதா? அவை அந்த பொருளாக இருந்தாலும் அல்லது ஒரு சர்வீஸாக இருந்தாலும் நேர்மையாக நடக்கக்கூடிய விஷயங்களா? நீங்கள் செலுத்தக்கூடிய அந்த தொகைக்கு அவர்கள் ரெசிப்ட் கொடுப்பார்களா? பூரணமாக அவர்களிடம் போய் சேருகிறதா என்றெல்லாம் நீங்கள் பக்குவமாக விசாரித்துக் கொள்ளுங்கள். இதற்கும் பிறகு புதனின் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் உங்களது புத்திரர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்ய போகிறேன் என்று சொல்லி வழக்கத்துக்கு மாறான விஷயங்களை கையில் எடுக்காதீர்கள். அதாவது இந்த கல்லூரியில் நான் அவரை சேர்க்கிறேன், அந்த கல்லூரியோ அல்லது அந்த பல்கலைக்கழகமோ அங்கீகரிக்கப்பட்டதா,
ஒரு பள்ளியை மாற்றுகிறேன் என்றால் அதன் மூலம் அவருக்கு அனுகூலம் ஏற்படுமா போன்ற விஷயங்களை நீங்கள் கிரகித்துக் கொள்ளுங்கள். இது எவ்வாறு நடக்கிறது என்றால், வெளிநாட்டில் நான் ஒரு பெரிய தொகையை கட்டி எனது குழந்தையை படிக்க வைக்கிறேன். படித்து முடித்த பிறகு அங்கேயே வேலை வாய்ப்பு தருவதாக அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது படிப்பு முடிந்த பிறகு வாய்ப்பில்லை என்று திருப்பி அனுப்பிவிட்டார்கள். இதற்காக நாங்கள் ஒரு பெரிய தொகையை கடனாக வாங்கினோம், இன்று சிக்கலில் இருக்கிறோம் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். வழக்கத்துக்கு மாறான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒன்றுக்கு பலமுறை யோசிப்பது மட்டுமல்லாமல் அதற்குண்டான குருமார்களையோ அல்லது அதற்குண்டான நல்ல ஆலோசகர்களையோ நாம் சந்திக்க வேண்டும். சனி வந்து விட்டார், என்னை தண்டித்து விட்டார் என்று மட்டும் புலம்பாமல் நமது புத்திசாலித்தனத்தால் நாம் எவ்வாறு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் கொஞ்சம் மெனக்கெட்டு அதற்காக நேரம் ஒதுக்கி பக்குவப்பட்டு நீங்கள் அந்த விஷயத்தை பண்ண வேண்டும். யோகா தியான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். ஒரு முறை நீங்கள் திருநள்ளாறு சென்று சனிப்பெயர்ச்சி செய்ய வேண்டும். பிறகு வயதில் மூத்த நபர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் உடல் ஊனமான நபர்கள், பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ், இவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள், இவர்களுக்கு நீங்கள் அன்னதானம் செய்வது அல்லது வஸ்திரதானம் செய்வது அல்லது மருத்துவ உதவிகள் செய்வதன் மூலம் கண்டிப்பாக அவர்கள் வாழ்வில் மேன்மை பெற முடியும். இந்த சனி பகவானின் தாக்கத்திலிருந்து பெரிய அளவில் உங்களை நீங்கள் ஒரு கவசம் போல் பாதுகாத்துக் கொள்ள முடியும். சனிக்கிழமைகளில் நீங்கள் மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு, அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கும். வாழ்த்துக்கள். மீனராசியை எடுத்துக்கொள்வோம். 7.5 சனி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2.5 வருடம் ஆகிவிட்டது. இந்த 2.5 வருடத்திலேயே ஏராளமான பிரச்சனைகளை நான் சந்தித்து விட்டேன். நிறைய கடன் வாங்கி விட்டேன். நிறைய தூக்கம் இல்லாமல் தவிக்கிறேன். நிறைய தொகையை வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கிறேன். அதன் மூலம் அபிவிருத்தி வரவில்லை. எனது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், எனது வாழ்க்கை துணைவராக இருந்தாலும் நான் வாழ வேண்டுமே என்ற ஒரு காரணத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனது குழந்தைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இப்பொழுது ஜென்ம சனி வருகிறது. இந்த ஜென்ம சனியின் வீரியம் முதலில் குருவின் நட்சத்திரத்தில் இருக்கிறது, பிறகு சனியின் நட்சத்திரத்தில் இருக்கிறது, பிறகு புதனின் நட்சத்திரத்தில் இருக்கிறது. இதனால் உங்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அல்லது உங்கள் தொழில் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் உங்களுக்கு உங்களை தவறுதலாக வழிநடத்துவதற்கு ஒரு நபர் வருவார். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது தொழிலில் நாம் புதிதாக இதனை செய்யலாம், அதற்கு நாம் இந்த கருவியை பயன்படுத்தலாம், உங்களது குழந்தைக்கு நாம் இந்த ஒரு விஷயத்தை கொடுக்கலாம், அதற்காக நாம் இந்த நாட்டுக்கு அவரை அனுப்பலாம் என்றெல்லாம் உங்களை மிஸ்கைடு செய்யக்கூடிய நபர்களிடம் இருந்து நீங்கள் ஒதுங்கி இருப்பது, வழக்கத்துக்கு மாறான விஷயங்களை கையில் எடுக்காமல் இது நாள் வரை எதில் பயணித்தீர்களோ அதனுடன் பயணிப்பது, அவரவர் தொழில் துறை சார்ந்த வல்லுநர்களிடம், ஆலோசகர்களிடம் நல்ல கருத்துக்களை, நல்ல ஆலோசனைகளை பெற்று எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதன் தரம் எவ்வாறு இருக்கிறது, அது அங்கீகரிக்கப்பட்ட விஷயமா, அது மேன்மையான விஷயமா, அதனை நாம் கையில் எடுப்பதன் மூலம் நமக்கு அபிவிருத்தி ஏற்படுகிறதோ இல்லையோ, பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குமா, நாம் ஒரு பெரிய தொகையை செலவு செய்து அந்த பொருளை எடுக்கிறோம், பிறகு அந்த பொருள் செல்லவில்லை, அந்த பொருள் அங்கீகரிக்கப்படவில்லை என்று அவர்கள் சொல்லும் பொழுது நமக்கு அது எந்த அளவு வருத்தத்தை கொடுக்கிறது என்றெல்லாம் நீங்கள் உங்கள் மனதளவில் உங்களது புத்திசாலித்தனத்தை வைத்து எந்த அளவுக்கு உங்களை பக்குவப்படுத்தி கொள்ள முடியும் என்பதை நீங்கள் இங்கு பார்த்து கொள்ள வேண்டும். சனி என்பவர் பொதுவாக எல்லாரையும் தண்டிப்பது கிடையாது. தவறுகள் செய்யக்கூடிய நபர்களை மட்டும்தான் அவர் அதற்குண்டான தண்டனைகளை கொடுப்பார். அதனால் நாம் நல்ல கர்மாவை, நல்ல செயல்களை செய்யும் பொழுது நமக்கு பெரிய பிரச்சனைகளோ தண்டனைகளோ வராது. மேலும் கடுமையான உடல் உழைப்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நாம் ஒரு ஒயிட் காலர் ஜாபில் இருந்தாலும், ஒரு ஆபீஸ் ஜாபில் இருந்தாலும், அல்லது ஒரு ஹையர் போஸ்டில் இருந்தாலும் நாம் கடுமையான ஒரு உடல் உழைப்பை நாம் சார்ந்த தொழிலிலோ அல்லது துறையிலோ வெளிப்படுத்தும் பொழுது சனி பகவான் அவர்களுக்கு ரொம்பவும் பிரீத்தி. ஏனென்றால் அந்த வேர்வை சிந்த நாம் ஒரு உழைப்பை வெளிப்படுத்தும் பொழுது சனி பகவான் நாம்
மீது ஒரு பற்றுதல் கொண்டு வருவார். நம்மை பெரிதாக பாதிப்புக்கு உள்ளாக்க மாட்டார். மேலும் இங்கு புதனின் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் புதன் என்பவர் உங்களது ராசிக்கு 4, 7 வீடுகளின் அதிபதியாக வருவதால், 4ஆம் வீடு என்பது வீடு, வாகனம், மனை, தோட்டம், வண்டி, வாகனம், மாத்தூர் வகைரா, கம்ஃபர்ட், லக்ஸரி போன்ற விஷயங்களை குறிக்காட்டுவதால், நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட் வாகனம் வாங்குவதாக இருந்தாலும் அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவதாக இருந்தாலும் தரோவாக கம்ப்ளீட்டாக செக் செய்து அது சார்ந்த வல்லுநர்களிடம் நீங்கள் அதற்குண்டான ஆலோசனைகளை பெற்று பிறகு அந்த பொருட்களில் தேவையான அனைத்து அடக்கமும் இருக்கிறதா என்பதை 1க்கு 2 முறை சரிபார்த்து பிறகு வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பீர்கள், பிறகு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவலுக்கு போகும் பொழுதுதான் அதில் இந்த டாக்குமெண்ட் இல்லை, அந்த டாக்குமெண்ட் இல்லை, கையெழுத்தில் மாறுதல் இருக்கிறது, ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிறது என்று மீண்டும் நாம் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பிறகு புதன் என்பவர் உங்களது ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார். 7 என்பது கலத்திரஸ்தானம். உங்களது வாழ்க்கை துணைவர் புதிதாக பிரச்சனைகளை ஆரம்பிப்பார். சார், திருமணம் ஆகிற நாள்ல இருந்து அவர் ஆரம்பிச்சுட்டு தான் சார் இருக்கிறாரு. இதுக்கு ஒரு 7.5 சனி வரணுமோ, இல்லை இதுக்கு ஒரு அஷ்டம சனி வரணுமோ என்றெல்லாம் தேவையில்லை என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. இருந்தாலும் இங்கு பலன் என்று வரும்பொழுது வாழ்க்கை துணைவர் புதிதாக ஒரு கடன் வாங்கலாம், அதற்கு மூலம் தொழில் ஆரம்பிக்கலாம், வெளிநாட்டுக்கு செல்லலாம் என்று சொல்வார். பிறகு அந்த கடன் என்பது உங்கள் தலையில் வந்து விழுகும். வாழ்க்கை துணைவர் மட்டுமல்ல, வியாபார கூட்டாளிக்கும் இதே நிலைதான். இந்த 2 விஷயங்களையும் நீங்கள் புத்திசாலித்தனமாக பிறகு பார்த்துக் கொள்ளலாம். அதாவது நாம் ஜெயித்தால் அது நமது புத்திசாலித்தனத்தால் ஜெயித்து விடுகிறோம். பிறகு நாம் தோத்தால் எனக்கு 7.5 சனி வந்து விட்டது, அதனால்தான் நான் தோற்கிறேன் என்று சொல்லாமல், நமது சமயோஜித புத்தியால், நமது புத்திசாலித்தனத்தால் எந்த ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நாம் சீர்தூக்கி அது சரியா தவறா என்பதை ஃபில்டர் செய்ய வேண்டும். இதற்கு கொஞ்சம் பொறுமை, யோகா, தியானம், பயிற்சி முறைகள், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், உணவு கட்டுப்பாடு, அதன் மூலம் நாம் பலவித நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது, வேகமாகவும் விவேகமாகவும் இயங்குவது, அதற்கும் பிறகு கொஞ்சம் பரிகாரங்கள் செய்து கொள்வது. நாம் அடிக்கடி சொல்வது போல் இந்த 7.5 சனியின் காலகட்டங்களில் ஒரு முறை திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தத்தில் நீராடி சனி பகவான் அவர்களுக்கு அன்னதானம் அல்லது அபிஷேகம் அல்லது அர்ச்சனைகள் செய்து, பிறகு மாற்றுத்திறனாளிகள், பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் அவர்களுக்கு மருத்துவ உதவிகள், வஸ்திர தானம், அன்னதானம் செய்வது, துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்வது, மேலும் வயதில் மூத்த நபர்கள், வயதில் முதிர்ந்த நபர்கள், வாழ்வை தொலைத்த நபர்களுக்கு மருத்துவ வசதிகள் மற்றும் உங்களால் முடிந்த உதவிகள் என்ன முடியுமோ அதனை நீங்கள் செய்வது. இதனையும் தவிர எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் கடினமாக உடல் உழைப்பை வெளிப்படுத்துவது, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர், நரசிம்மர் மற்றும் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது, அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு செய்வது கண்டிப்பாக பெரிய அளவில் உங்களது பிரச்சனைகளை குறைத்து உங்களை ஒரு கவசம் போல் பாதுகாக்கும். வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்யும் பொழுது காரகத்துவம், பாவகத்துவம் அடிப்படையில் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்பதை மிகவும் விளக்கமாக சொல்லி அதற்குண்டான பரிகாரங்களையும் சொல்லியிருக்கிறோம். உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் பகிர்ந்திடுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருக்கவும் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள்.